கண்மணிக்கும், அன்புக்கும் வந்து அந்த பாட்டிங்க எல்லாருமே வந்து பரிசு குடுக்குறாங்க. இந்த மாரி செயின குடுத்து 2 பேரும் மாத்திக்கங்க அப்டி சொல்றாங்க. அன்பு ரொம்ப சந்தோஷமா கண்மணி கிட்ட போட பார்க்குறாரு. உடனே கண்மணி முறைக்கிறத பார்த்து பயந்து போயிடுறாரு. என்னடா பார்த்துட்டுருக்க? போடுறா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாம் சொல்றாங்க. எல்லா பாட்டியும் போட சொல்லி கம்பல் பண்ணதால அன்பும் வந்து போடுறாரு. அடுத்து வந்து கண்மணி வந்து, "கண்மணி என்னம்மா நீ? பார்த்துட்டே இருக்க. போடுமா" அப்படின்னு சொன்னோனே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "போடுமா என்னம்மா நீ?" அப்படின்னோன பாட்டிங்கலாம் எவ்வளோ ஆசைப்படுறோம் அப்படின்னோன, சரின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இவங்க 2 பேரையும் வந்து வந்து செயின் மாத்திக்கிறத வந்து ஃபோட்டோஸா வந்து கவர் பண்றாரு நம்ம வந்து கார்த்தி. அடுத்து வந்து இவங்க 2 பேரும் இந்த மாரி செயின் மாத்திட்டு அப்படியே ஜோடியா நிக்கிறத பார்த்து தாங்கவே முடியல வெண்ணிலாவால. வெண்ணிலா வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. "அப்படியே கருகுற ஸ்மெல் வருதே" அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து கலாய்க்கிறாரு நம்ம வந்து கார்த்தி. அடுத்து வந்து சரி இப்போதான் எங்களுக்கெல்லாம் நிம்மதியாக இருக்குது. சரி விருந்து சாப்பாடு ரெடியாக இருக்கும். வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விருந்து சாப்பாடு வந்து குடுக்குறாங்க. எல்லாருக்குமே வந்து இப்போ போடுறாங்க. அப்போ வந்து பார்த்துட்டு எல்லாமே இருக்குது. எல்லா வகையும் இருக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு வயிறா எரியுது. தாங்கவே முடியல. இந்த மயூரியாலையும் ஸ்வேதாவாலையும் என்னது இது இவ்வளோ வகையா? சரி சரி முதல்ல எங்களுக்கு போடுங்க அப்படின்னோடனே, உங்களுக்கெல்லாம் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அன்புக்கும் வந்து கண்மணிக்கு தான் நாங்கள் விருந்து கொடுக்குறோம். உங்களுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னோடனே, என்ன எங்களுக்கெல்லாம் இல்லையா? அநியாயம் இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அது எப்படி அவங்களுக்கு மட்டும் நீங்கள் கொடுப்பீங்கன்னோடனே, ஆமாம் அவங்க 2 பேர் தான் வந்து நாங்கள் விருந்து கொடுக்க தான் சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு மட்டும் தான். பின்ன உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஏன் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அப்படியே டென்ஷனாக வராங்க அவங்க 2 பேரும். அடுத்து வந்து கண்மணியும் அன்பும் வந்து சாப்பிடுங்க அப்படி சொன்னோன்னே, கண்மணியும் அன்பு வந்து உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ கண்மணி கிட்ட வந்து அன்புக்கு ஊட்டி விட சொல்கிறாங்க. கண்மணியும் வந்து ஊட்டி விடுறதுக்காக தயங்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டாங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணுற? அன்பு நீ ஊட்டி விடுப்பா அப்படின்னோடனே, இந்த அன்பு சந்தோஷமாக வந்து சாப்பாடு எடுத்து வந்து கண்மணிக்கு ஊட்டி விட வராரு. அப்படியே கண்மணி வேறு வழி இல்லாமல் வாங்குறாங்க. அதே மாதிரி கண்மணியும் ஊட்டி விடுறாங்க. வேறு வழி இல்லாமல் 2 பேரும் ஊட்டி விடுறத வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க வெண்ணிலா. வெண்ணிலா வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு உடனே ஸ்வேதாவும் மயூரியும் வந்து ஐயோ விதவிதமாக சாப்பிட்றாங்களே நம்மளால சாப்பிட முடியலையேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து பாட்டிங்க 2 பேரும் வந்து நல்லபடியாக சாப்பிட்டீங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 பேரும் நல்லா வாழ்வீங்க. இந்த நீடோடி வாழணும் 2 பேரும் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அடுத்து வந்து கண்மணி கிட்ட வந்து பேசுறதுக்காக அன்பு வந்து போகிறாரு. ஆனால் கண்மணி அவாய்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து கண்மணி கிட்ட எதிரில் போய் நிற்கிறாரு. இங்கே பார் கண்மணி, ப்ளீஸ் கண்மணி நான் சொல்கிறத கேளு. இந்த சாரீல நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அப்படியே தேவதை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முறைக்கிறாங்க. என்ன கண்மணி நீ சொல்ல மாட்டியா நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ணே கலக்குறியண்ணே, சூப்பர்ண்ணே, இப்படி தானே நான் அவங்க போய் பேசணும், வலுக்கட்டாயமாக நீயே போய் பேசுறியே, இது சூப்பர்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி வந்து சொல்கிறாரு. இதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன்டா, கண்மணி என்ன பண்ணாலும் சரி கண்மணிக்கிட்ட நான் போய் பேச தான் போகிறேன். கண்மணி எக்காரணம் கொண்டும் என்னை விட்டு விலகவே முடியாது. அந்த மாதிரி நான் வந்து இருப்பேன் கண்மணிக்கிட்ட அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பாட்டிங்கலாம் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. எப்படியாவது கண்மணி அன்பையும் ஒன்றா வந்து தூங்க வைக்கணும். 2 பேரும் தனித்தனியாக தூங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பயமுறுத்தி வந்து கண்மணியை அன்பு கூட சேர்த்து வைக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதன்படி வந்து கண்மணி படுத்துட்டு இருக்கும்போது அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து பேய் வேஷம் போட்டு ஃபுல்லாகவே பயமுறுத்துறாங்க. உடனே கண்மணி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அன்பு வந்து பயந்து போய் அவர் ரூம்லேருந்து ஓடி வராரு. கண்மணி ஓடி வராங்க. 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. அடுத்து ஒருத்தர் அப்படியே வந்து பயத்தில் ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே கண்மணி வந்து இதெல்லாம் உங்கள் வேலை தானா, நீங்கள் தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான்லாம் எதுவும் பண்ணல அப்படின்றாரு. நானும் தானே பயந்து வரேன் அப்படின்றாங்க. 2 பேருமே வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பயத்தில் நிற்கிறாங்க. பார்த்தா கரெக்டாக மாவு வந்து மேலே வந்து அப்படியே விழுந்துருது அவங்க மேலே. 2 பேருமே அப்படியே ஃபுல்லாக ஒட்டிக்கிறாங்க. அப்போ வந்து மாவு வந்து அச்சோ இவ்வளோ மாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க. வழுக்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே கட்டி பிடிச்சி விழுறாங்க. ஒருத்தர் மாற்றி மாற்றி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ வந்து அன்பு வந்து கண்மணியை பயங்கரமாக கிஸ் பண்ணிடுறாரு. கண்மணி வந்து அன்பு வந்து அப்படியே வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. கண்மணி எழுதுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால எழுதுக்க முடியல. மறுபடியும் அன்பு மேலே விழுந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் வந்து அன்பு எழுதுக்க முயற்சி பண்ணுறாரு. அவரும் எழுத அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு. 2 பேருமே வந்து தன்னறியாமல் அப்படியே வந்து 2 பேருமே அப்படியே பார்த்துக்கிறாங்க ஒருத்தர். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ரொமான்டிக்காக இருக்கிறத வந்து வெண்ணிலா வந்து பார்த்துடுறாங்க. வெண்ணிலாவால் தாங்கிக்க முடியல. செம்ம டென்ஷனாக இருக்காங்க. உடனே வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க வெண்ணிலா. வெண்ணிலாவை பார்த்துட்டு கண்மணி எழுந்துக்க பார்க்குறாங்க. அவங்களால எழுந்துக்கலாம் வந்து இரு கண்மணி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் உருண்டு போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க வெண்ணிலா. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் தவிக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே பவி வராங்க. பவி வந்து பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. என்ன 2 பேரும் கப்புள்ஸ் 2 பேரும் செம்ம ரொமான்டிக்காக இருக்கீங்க அப்படி சொல்லி சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க.